வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். அளவான தீயில் வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ரெண்டு வாழைக்காயை எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 முனைகளையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி 2ஆக நறுக்கி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம நறுக்கின வாழைக்காயை இதில் போட்டுடலாம். ஒரு 7-8 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். வாழைக்காயோட தோல் இந்த மாதிரி கருப்பாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியில் பெரிய தொலை இருக்கிற பாகத்தில் இதை நம்ம துருவிக்கலாம். 2 வாழைக்காயையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு மிளகாய் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம துருவின வாழைக்காயை போட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இதில் நீங்கள் வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச வாழைக்காய் பொடியை போட்டுக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். 1 நிமிஷம் பிரட்டி விட்ட பிறகு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கூடவே உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான வாழைக்காய் பொடி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.